வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு நெறைய கடன் இருக்குங்க. ஆனா, வெளியில பார்க்கறதுக்கு நான் சிரிச்சுட்டு இருக்கேன். உள்ள பார்த்தீங்கன்னா, அப்படியே அழுதுட்டு இருக்கேன். இதெல்லாம் சொன்னா ரொம்ப வெட்கமா இருக்குன்ட்டு, நான் அவமானமா இருக்குன்ட்டு யார்ட்டயும் ஷேர் பண்றது கூட கிடையாது. ஏன்னா, அவ்ளோ கடன் என்கிட்ட இருக்கு. என் கூட படிச்சவங்கலாம் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. என்கிட்ட வந்து சரியா படிக்காதனாலயோ, அல்லது நான் சரியா சில விஷயங்கள செய்யாதனால தான் இந்த கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். எனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துகிட்டே இருக்குங்க. சரியா படிக்காதனால தான் இந்த மாரி ஒரு வேலை கிடைச்சிருக்கு. ஒரு வேளை நல்லா படிச்சிருந்தா நல்ல வேலை கிடைச்சிருக்கும். இல்லன்னா நல்ல ஒரு ஃபேமிலி நமக்கு செட்டில் ஆயிருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். நம்ம அப்பா, அம்மாவும் நமக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல. இந்த ஒரு கடன் பிரச்சனைய சமாளிக்கிறதுக்கு நான் எவ்வளோலாம் யோசிச்சாலும் என்னால முடிய மாட்டுது. அதே நேரத்தில என் கூட படிச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கடன் பிரச்சனைலாம் தாண்டி எவ்வளோ லெவல்ல போயிட்டாங்க. ஆனா அவங்கள காட்டிலும் இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கேன். பார்க்கறதுக்கு டிப் டாப்பா இருக்கேங்க. ஆனா வந்து வசதியா இல்ல. சிரிச்சுட்டு இருக்கேன். ஆனா மகிழ்ச்சியா இல்ல. பணம் வந்து இருக்கிற மாரி இருக்கும். ஆனா என்ட்ட 10 பைசா கூட கிடையாது. எல்லாமே கிரெடிட் கார்டு, எல்லாமே லோன்ல தான் போயிட்டுருக்கு. மனசுல பெரிய சந்தேகம் இருக்கு. எதிர்காலத்த பத்தி ஒரு கேள்விக்குறி என்ட்ட இருக்கு. எப்படி போக போதுன்னு தெரியலையே கடவுளே! இவ்ளோ கடன் இருக்கேன்ட்டு ஒரு பயம் என்ட்ட இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஒரு காட்டுல 3 யானை குட்டிகள் இருக்கு. 3 யானை குட்டிகளும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு யானை குட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பலவீனமானது. அதாவது எந்த விதமான விஷயத்திலயும் வந்து சிறந்ததுன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில இன்னொரு யானைக்குட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பலசாலி. அதாவது எந்த விதமான எதிர்ப்பு வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியசாலி. ஒரு முறை இந்த யானைக்குட்டிகளை தாக்க புலி வருது. அந்த புலியே இந்த யானை வந்து எதிர்த்து நிக்குது. மத்த யானைக்குட்டிலாம் பயந்துருச்சு. அதான் மத்த 2 யானைக்குட்டி பயந்துருச்சு. ஆனா இது பயப்படாம எதிர்த்து நின்னு போராடி அத தொரத்தி விட்டுருச்சு. இத பார்த்துட்டு இருந்த அந்த நாட்டு மன்னர்களுடைய சேவகர்கள்லாம் இத பார்த்துட்டு மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க. "சூப்பர் யானை குட்டிங்க அது ரொம்ப இவ்வளோ விஷயம் செஞ்சுச்சு. புலியே துரத்துது. குட்டியா இருந்து கூட பயம் இல்லாம இருந்தோனையும் அந்த சேவர்கள கூப்பிட்டு அந்த யானை குட்டிய கூட்டு வா. நம்ம அத தயார் பண்ணிக்கலாம். போருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்." என்று அந்த ராஜா சொன்னோனே அந்த ராஜாக்காக அந்த யானை குட்டி தயார் பண்ணி அது வளர்ந்த பிறகு ராஜா அதன் மேல் பவனி வராரு. அந்த லெவல்ல ரொம்ப பெரிய லெவல் ஆயிருச்சு. அந்த யானைக்கு நல்ல பேர் கிடைச்சிடுச்சு. அந்த யானைக்குட்டி வந்து நம்ம நண்பர்கள பார்க்க வரும்பொழுது சொல்லுது, "பாத்தியா என்னுடைய தைரியத்தினால எவ்வளோ பெரிய விஷயம் வாழ்க்கையில நடந்தது. நீங்க இப்படியே இந்த காட்டிலேயே இருக்க போறீங்களா? ஏதாவது செஞ்சு மேல வர பாருங்க. பாருங்க எனக்கு என் மேல வந்து ராஜா உட்காந்துட்டு வராரு. எனக்கு எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க. எனக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை கிடைக்குது பாத்தியா? என்னோட தைரியத்தினால தான் எல்லாம் கிடைச்சிருக்குன்ட்டு" அது பெருமையா சொல்லுச்சு. அதே நேரத்தில இந்த 2 யானைக்குட்டிகள் அதாவது மற்ற 2 யானைக்குட்டிகள் வந்து தனியா காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஒரு பெரிய மரம் வழியில விழுது. அந்த மரத்த தூக்க முடியல. அது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எதுவும் பண்ண முடியாம விட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த ஒரு யானைக்குட்டி என்ன பண்ணும் பலசாலியான யானைக்குட்டி. அது ரொம்ப பலம். அது என்ன பண்ணுது அந்த கட்டைய அப்படியே அந்த மரத்தோட தூக்கி அப்படியே எறியுது. இத பார்த்துட்டு இருந்த அந்த மரம் வெட்டுறவங்கலாம் பார்த்து, ஆஹா! இது செம பலசாலியான யானை போல இருக்குது. இத செலக்ட் பண்ணி தூக்கிடணுடான்ட்டு அத வந்து செலக்ட் பண்ணி, அவங்க வேலைக்கு அத யூஸ் பண்றாங்க. அத பாராட்டி சூப்பரா தூக்குறன்னு சொல்லி அத என்கரேஜ் பண்ணி, அதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் குடுத்து, அத அப்படியே கூட்டு போய் ஒரு பெரிய யானையாக்கி, அதுக்கு நல்ல விதமான அ வெயிட்ட தூக்குற வேலை, மத்த பலசாலியான வேலைகள நல்லா பண்ணி, த கிரேட் சொல்ற அளவுக்கு அதாவது பலசாலியிலே எல்லா யானைய காட்டிலும் த கிரேட் சொல்ற அளவுக்கு அதுக்கு ஒரு பட்டத்தையும் குடுக்குறாங்க. தலையில போட்டிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெரிய லெவல்ல வளர்ந்துச்சு. ஆனா கடைசியில இந்த ஒரு யானைக்குட்டிக்கு தைரியசாலியும் கிடையாது, பலசாலியும் கிடையாது. அந்த யானைக்குட்டி அந்த காட்டிலேயே தான் இருக்கு. தனக்குன்னு வாய்ப்பு எதுவும் வரல. அதே நேரத்தில நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவன மாரி எனக்கு தைரியமும் கிடையாது. இவன மாரி எனக்கு பலமும் கிடையாது. எப்படி தான் வாழ போறோமோ தெரிஞ்சு அதே காட்டுல இருக்கும்போது, அந்த காட்டுல ஒரு முறை வந்து பெரிய வறட்சி வருது. மழை இல்லாதனால எல்லாமே வறட்சி வந்து சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படி இருக்கும்பொழுது அந்த யானை என்ன பண்ணுது, பக்கத்துல ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்துல வசிப்பாங்க இல்லையா? அங்கலாம் நெறைய தண்ணி, சாப்பாடுலாம் இருக்கும்ல. அத தேடிக்கிட்டு கிராம மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்பொழுது, அந்த யானை பெருசா இருக்கும். எல்லாரும் பயந்து அத தொரத்த ஆரம்பிக்கிறாங்க. போ, போ, போ தொரத்துறாங்க. ஆனா அந்த யானைக்கு வந்து யாரையும் தாக்கக்கூடிய எண்ணமும் எதுவும் கிடையாது. ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு லெவலுக்கு இறங்கி வந்துட்டுருக்கு. ரொம்ப பாவமான ஒரு சூழ்நிலை அது இருக்கு. அப்படி வரும்போது ஒரு பழக்கடைக்காரர்கிட்ட வருது. ஆனா வந்து அவர்ட்ட அடிச்சு, புடுங்கி எதுவும் பண்ணல. அமைதியா நிக்குது. அவரும் பார்க்குறாரு. என்ன இது ரொம்ப நேரம் அமைதியா நிக்குதே! பசிக்குதா உனக்குன்ட்டு அவர் வந்து வாழைப்பழம் குடுக்குறாரு. வாங்கி சாப்பிடுது. அப்போ அவர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. இந்த யானைக்கு வந்து பசிக்குது. ஆனா இது வந்து அராஜகம் பண்ணியோ,
கோபப்பட்டோ டக்குன்னு எடுத்துக்குவோ அப்படிலாம் இல்லாமல் தான் கொடுத்தா செய்கிற அந்த அளவுக்கு வந்து ஒபீடியன்ஸாக இருக்குது, ரொம்ப கீழ்ப்படிஞ்சு இருக்குது. அதோடைய கீழ்ப்படிதலை இந்த மனுஷர் பார்க்கும்போது என்ன பண்ணார், சரி இதுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு இந்த யானை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகலான்ட்டு அதை கூப்பிட்டு போயிட்டு ஒரு கோவிலில் மணி அடிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. இது போகும், மணி அடிக்கும், அங்கக்க வரக்கூடிய மக்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும், இதுதான் பண்ணும். அப்போது அந்த யானை ஒரு முறை ரொம்ப மனசு உடஞ்சி, நான் எப்படி இருந்தேன், என் நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லெவலில் ஆகிட்டாங்க. ஒருத்தன் ராஜாவுடைய சேனையில் சேர்ந்துட்டான், ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பெரிய த கிரேட் சொல்கிற அளவு வளர்ந்துட்டான். இன்னமும் என் வாழ்க்கை ஒரு பெல் அடிக்கிற மாதிரியும் மற்றவங்கள்ட்ட கையெழுந்துற மாதிரியும் பிச்சை எடுக்கிற மாதிரி தான் நம்ம சூழ்நிலை போகுதுன்ட்டு ரொம்ப நொந்து போயிட்டு கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது ஒரு நாள் வருது. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த யானைக்கு தடபுடலான ட்ரெஸ்ஸு அணிவிப்புலாம் நடக்கும் பொழுது இந்த யானைக்கு ஒன்றுமே புரியல, என்னங்க நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது அந்த ஊரில் கோவில் திருவிழா வைக்கிறாங்க. திருவிழாவுக்கு ஒரு யானை தேவைப்படுது. அந்த யானை எங்கேயும் தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. ஆனால் இந்த யானை வந்து மக்களுக்கு எந்த விதமான அசம்பாவிதம் எதுக்குமே செய்யலை, யாருக்கும் இதனால் ஆபத்து இல்லை, ரொம்ப கீழ்ப்படியுது. அதனால் இந்த யானையை கோவில் யானையை ஆய்க்கலான்னு அவங்க முடிவு பண்ணதுனால அதை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல உணவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திருவிழாவில் ஊர்வலத்துக்கு கூட்டு போகிறாங்க. ஊர்வலத்தில் கூட்டு போகும்பொழுது இந்த யானை நடந்து வருது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு ராஜா அவர் என்ன பண்ணுறாரு, இறங்கி வந்து வணக்கம் தெரிவிக்கிறார் அந்த யானைக்கு. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட ஃப்ரெண்டு, அந்த ராஜாவுடைய சேனையில் இருந்த ஃப்ரெண்டும் முட்டி போட்டு வணக்கம் தெரிவிக்க சொல்கிறாங்க. இது சாமியான வந்திருக்கு, வணக்கம் தெரிவிக்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் த கிரேட் சொல்லக்கூடிய பலசாலியான யானையை முட்டி போட்டு வணக்கம் தெரிவிக்க சொல்கிறாங்க. எல்லாரும் இதை பார்த்து வணங்குறாங்க. இந்த யானைக்கு ஒன்றுமே புரியல, என்னப்பா திடீர்னு எல்லாரும் வந்து எல்லாம் என்ன வணங்குறாங்கன்னும் போது தான் ஒரு விஷயம் புரியுது, தன் மேலே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்குது. அப்போ தான் ஒரு புரியுது, சுவாமி சிலையை தன் மேலே வச்சுட்டு இருக்கிறதுனால சுவாமி சிலைக்கு என்ன விதமான மரியாதை ஒரு பக்தி இருக்கோ, பக்தியை மக்களுக்கு கொடுக்குறாங்களோ அதே பக்தியை எனக்கும் கொடுக்குறாங்கன்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிச்சு. ஸோ என்னோடய வாழ்க்கையில் இவ்வளோ அடிபட்டு வந்து கூட, எனக்கு எவ்வளோ சூழ்நிலை வந்து கூட, இவ்வளோ விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்து கூட, இப்போ பார்த்திங்கன்னா கடவுள் என் மேலே இருந்ததுனால, கடவுள் என் மேலே அமர்ந்ததுனால எல்லாரும் என்னை கடவுளாகவே பாவிக்கிறாங்கன்ட்டு அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா யாரெல்லாம் பெருமையாக பேசினா அவங்க நண்பர்களும் அவனுக்கு மண்டியிட்டு வணங்குறபடிக்கு செஞ்சுட்டாங்க. அவங்க வணங்க சொல்லி அந்த பாகன் சொல்லி அவங்க வணங்கு, சாமி யானை வந்தால் வணங்கு சொல்லி வணங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது யானைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சில நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் பெரிய லெவலில் வருவாங்க. அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பாங்க, ஐடியில் சேர்ந்துருப்பாங்க, 2 லட்ச ரூபா மாதம் சம்பாதிப்பாங்க. ஒரு வேளை அவங்களுடைய தொழில் நல்லா இருந்திருக்கும், முதலீடு போட்டு நல்ல ஒரு தொழில் அதிபராக வருவாங்க, பெரிய லெவலில் வருவாங்க. அவங்கள காட்டிலும் நம்ம எதுவுமே செய்யலை, நம்ம சாதாரணமாக தான் இருக்கோம் நம்ம நினச்சாலும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நம்மளை இன்னும் தாழ்வு மனப்பான்மையில் கொண்டு போயிடும். இவ்வளோ கடன் இருக்குது, எங்கே அடைக்கிறது, அவன் லெவலில் வரலாம் கூட பரவாயில்ல, சாதாரண ஒரு மனுஷன் வாழக்கூட வாழ்க்கை கூட என்னால் வாழ முடியலையே, கடவுளே நான் சாதாரணமாகவே இருந்துட்டு போயிடுவேனே, எனக்கு பெரிய ரிச் ஆகணும்னு ஆசை கிடையாது, ஆனால் சாதாரண ஒரு மனுஷன் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கக்கூட முடியலையே, இது போலலாம் புலம்பக்கூடிய நிறைய பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த கோவில் யானை போல தான். இந்த கோவில் யானை கூட இருந்த ஒரே விஷயம் பொறுமை. அது சுற்றி என்ன நடந்திருந்தாலும் எதை செஞ்சிருந்தாலும் பொறுமையாகவே அதை அணுகுச்சு, எதுக்கும் கோவப்படலை. என் வாழ்க்கை ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வறட்சியாக இருந்தது, இப்போ நான் உங்களுக்கு இப்போ பிச்சை எடுக்கிற நிலமை இன்னும் மோசமாகிடுச்சு, பரவாயில்ல. இப்போ கோவிலில் பெல் அடிக்கிற அளவுக்கு இன்னும் மோசமாகிடுச்சு, பரவாயில்ல. எல்லா சூழ்நிலையும் அதுக்கு வச்சுருந்த பொறுமை வந்து கடவுள் தன் மேலே வரும்பொழுது அதுக்குண்டான விஷயங்களே டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ பொறுமையானது கடவுள் நமக்கு வச்சுருக்க பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ அந்த பொறுமை நம்ம காத்துட்டு வரும்பொழுது சில நேரத்தில் நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயம் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ஒரு வேளை உங்களுடைய கடன் பிரச்சனை தான் நீங்கள் பெருசு நினச்சிருந்தீங்கனாலும் அந்த கடன்லாம் ஒரு நிமிஷத்தில் அடைஞ்சி உங்கள் சூழ்நிலை முற்றிலுமாய் மாறக்கூடிய சூழ்நிலைலாம் வரும். அப்படி வரும்பொழுது உங்களை யாரெல்லாம் எதிர்த்து நின்றார்களோ, யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை வந்து கேலி செஞ்சார்களோ அவங்களாம் வணங்கும்படிக்கு உங்கள் முன்னாடி வந்து மண்டியிடக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் நம்பிக்கையாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க, கடவுள் உங்களுக்காக வேலை செய்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, பிரோஜனமாக மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.